இந்த திவ்ய தரிசனம் சேனல் மூலிமா நம்ம நிறைய ஒரு ஆன்மீகமான விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்கோம். அதே போல் மக்களுக்கு பயனுள்ள பல தகவல்களையும் இந்த நம்ம வீடியோ மூலிமா நம்ம சேனல் மூலிமா சொல்லிகிட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வாஸ்து நாள் அப்படின்னு ஒன்று வரும். அந்த வாஸ்து நாள் வந்து ரொம்ப சிறந்த நாள். அதுவும் இந்த வருஷத்தில் 12 மாதத்தில் மொத்தமே 6 நாள் தான் வாஸ்து நாள் அமைஞ்சிருக்கு. அந்த 6 நாளில் பார்த்திங்கன்னா ஆடி மாதத்திற்கான வாஸ்து நாள் அப்படின்னு பார்த்தா வரும் திங்கட்கிழமை நாளை 27ஆம் தேதி காலை 7:34 மணிலேருந்து 8:24 மணி வரைக்கும் வாஸ்து நேரமாக அமைஞ்சிருக்கு. இந்த வாஸ்து நேரத்தில் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எல்லாரும் தெரியும் வாஸ்து பகவான் அப்படின்னாலே பிரம்மானோட ஒரு பையன் தான் அவர், பிரம்மதேவருடைய பையன். அவர் வந்து நித்திரையிலே இருப்பார். அவர் முழிச்சுட்டு இருக்க அந்த நாள்லாம் ரொம்ப சிறப்பான அந்த வாஸ்து நேரமாக நம்ம சொல்லியிருக்கோம். ரொம்ப யோகக்காரவர், யோகமூர்த்தி. அவருடைய பார்வை அந்த கண் விழிக்கிற நாட்களில் நம்மளுடைய சில வேலைகளை தொடங்கினா அந்த வேலை தடையில்லாமல் நிற்கும், ரொம்ப சீக்கிரமாக முடியும். குறிப்பாக வந்து இந்த நிலம் வாங்கிறதுக்கு ஒரு நாள், இல்லாட்டினா வாங்கின நிலத்தில் வீடு கட்டுறதுக்கான பூமி பூஜை, இல்லை ஏற்கனவே கட்டியிருக்கோம் அந்த இடத்துல நிலவாசப்படி வைக்கிறதுக்கான அந்த விஷயத்தை பண்ணலாம். இல்லை ஒரு புதுசாக வாங்கிறதுக்கு நாங்கள் போய் அன்றைக்கி நிலத்தை பார்க்கலான்னா அன்றைக்கி பார்த்தா ரொம்ப விசேஷம், ரொம்ப சீக்கிரமே அமைஞ்சிரும். யாரெல்லாம் வீடு வாங்கணும்னு எண்ணத்தில் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் திங்கக்கிழமை காலம்புற அந்த வாஸ்து நேரத்தில் நீங்கள் வாங்க போகிற இடத்தையோ வீட்டையோ மனையையோ போய் விசிட் பண்ணிங்கனாலே போகும். கையில் காசே இல்லாட்டினாலும் பரவாயில்ல, எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு அது முடியுமோ அந்த அளவுக்கு முடிஞ்சிடும். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு சிறப்பான நாள் தான் இந்த வாஸ்து நாள். இது ஒவ்வொரு மாதத்தில் ஒரு நாள் வரும், ஒரு சில மாதத்தில் இருக்கவே இருக்காது. இப்போ ஆடி மாதத்துக்கான வாஸ்து நாள் நான் திங்கக்கிழமை அன்றைக்கி அது சோமவாரத்தில் காலம்பரை அமைஞ்சிருக்கிறது ரொம்ப சிறப்பு. சில பேர் வந்து திங்கக்கிழமை 7:09 ராகு காலமாச்சே, ராகு காலத்தில் வருது, இது நம்ம இப்போ பண்ணக்கூடாது ராகு காலத்தில் எந்த காரியத்தையும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ராகு காலங்கிறது பொதுவான ஒன்று. அந்த வாஸ்து நாள் அந்த நேரத்தில் வந்தால் ராகு காலத்தை பார்க்கக்கூடாது, வாஸ்து நாளத்தை தான் பார்க்கணும். ஸோ மைனஸில் ப்ளஸ் இருக்கிறப்ப மைனஸை பார்க்கக்கூடாது, ப்ளஸ்ஸை தான் பார்க்கணும். அந்த மாதிரி தான் இது. ஸோ அந்த மாதிரி வரும் திங்கக்கிழமை இந்த வாஸ்து நாளில் ஏற்கனவே நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா டக்குன்னு அந்த இடத்துல ஒரு பூமி பூஜையை போட்டுடுங்க. இன்னங்க இன்னும் இன்ஜினியரே பார்க்கல, வீடு கட்டுறதுக்கு பணம் ரெடி பண்ணலை, லோன் ஓகே ஆகலை, நீங்கள் பாட்டுக்கு வாஸ்து நேரத்தில் பூஜையை போட சொல்கிறீங்களே அப்படின்னா, அதாவது முதல் படி எடுத்து வைக்கிறது தான் கஷ்டம். முதல் படி எடுத்து வச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், அடுத்தது அப்படியே நீங்கள் அடுத்த அடி போயிட்டே இருக்கலாம். நம்ம பயந்துக்கிட்டே இருந்தால் பயந்துக்கிட்டே தான் இருப்போம். முதல்ல நீங்கள் ஒரு அடி எடுத்து வைங்களேன், அதுக்கப்புறம் ஒரு எங்கே போகணுமோ அங்கே இழுத்துட்டு போயிடும். அதுவே அந்த பாசிட்டிவ் ஆரா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கவங்கள்ட்ட நம்ம பேசவே கூடாது. அவங்க எல்லாமே நெகட்டிவாக பேசி நம்மக்கிட்ட இருக்க அந்த கான்ஃபிடென்ஸ் லெவலையும் குறைச்சி விட்ருவாங்க. ஏதாவது ஒன்று பண்ண, ஐயோ உனக்கெல்லாம் லோன் ஓகே ஆகுதுப்பா, பயங்கர இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீ போய் மாட்டிக்காத, அகலக்கால் வைக்காத, இப்படி தான் சொல்லுவாங்க. முதல்ல முடியும், உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி பாருங்களேன். ஒரு உடம்புல ஒரு புது தெம்பு வரும், மனசில் ஒரு தெம்பு வரும். எப்போ தான் பண்ணுவீங்க? அதாவது ஒரு விஷயத்தை யோசிச்சு பண்ணாமல் அப்படியே இறந்து போகிறதோட ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இறந்து போகலாம்ல. ஒரு போராடாமல் தோற்று போகிறதோட போராடி அதில் தோல்வி அடைஞ்சால் அது வெற்றி தான் நமக்கு, அந்த நிம்மதியே நமக்கு இருக்கும் இல்லையா. ஸோ அதனால் தயவு செஞ்சு இன்னமும் யோசிச்சுட்டே இருந்தேன். ஏன்னா காலம் போனால் வராது, ரொம்ப சீக்கிரமாக போயிட்டுருக்கு. இப்போல்லாம் திரும்பி பார்த்தா ஒரு வாரம் முடிஞ்சிருது, அடுத்த வாரத்தில் நிற்கிறோம். திரும்பி பார்த்தா ஒரு மாதம் முடிஞ்சு அடுத்த மாதத்தில் நிற்கிறோம். ஸோ இப்போ தான் வருஷம் பிறந்த மாதிரி இருக்குது. இந்த ஜூலை லாஸ்ட்டில் வந்துட்டோம், இன்னும் ஒரு 4 நாளில் ஆகஸ்ட் வந்துடும். 6 மாதம் 7 மாதம் முடிஞ்சு போச்சு. அடுத்த 5 மாதத்தில் இந்த வருஷமே முடிஞ்சு போயிடும். நம்ம வயசும் போயிட்டே இருக்கு இல்லையா. இப்படியே யோசிச்சுட்டே இருந்தாக்க எதுவுமே பண்ண முடியாது. ஸோ நமக்கான வேலைகளை நம்ம தான் திட்டமிட்டு முடிக்கணும். அதற்கான ஒரு நாள், சிறப்பான ஒரு நாள் இந்த வாஸ்து நாள். எனவே உங்களால் முடிஞ்சவங்க ஏற்கனவே இடம் வாங்கியிருந்தால் தயவு செஞ்சு டக்குன்னு நாளைக்கு ஒரு நாள் இருக்குது, எல்லாத்தையும் ரெடி பண்ணி திங்கக்கிழமை காலம்பரை பூமி பூஜையை பண்ணுங்கள். இல்லை ஏற்கனவே கட்டிகிட்டு இருக்கோம் அந்த இடத்துல அன்றைக்கி திங்கக்கிழமைக்கு நிலைய வச்சுருங்க. இல்லை அன்றைக்கி சென்ட்ரிங் போடணும், தளம் போடுறவங்க அன்றைக்கி போடலாம். அருமையான நாள். ஆடி மாதமாச்சே, அம்மன் மாதம் நாங்கள் எதுவும் பண்ண மாட்டோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. தயவு செஞ்சு யாரை பேச்சையும் கேட்காதீங்க. ஆடி மாதம் அற்புதமான மாதம், முழுக்க முழுக்க எல்லா அம்மனுடைய அனுகிரகமும் கிடைக்கிற மாதம் இந்த மாதம். இதில் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஏதாவது வீடு வாங்கணும், பிளாட் வாங்கணும், இல்லை இண்டிவிஜுவல் ஹவுஸ் வாங்கணும், இல்லை மனை வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை சுற்றுங்க. ஏதாவது ஒன்று ஃபைனல் பண்ணுவீங்க இல்லையா, அதை ஃபைனல் பண்ணுறது திங்கக்கிழமை காலம்பே அட்வான்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த டயத்தில் ராகு காலம் இவங்கிட்டலாம் பார்க்க வேண்டாம், வாஸ்து நேரத்தில் பண்ணால் கண்டிப்பாக நடக்கும். அதுக்கு தான் வாஸ்து நாள் கொடுக்கறது. எங்களுக்கு ரொம்ப ஷார்ட் டைமாக இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறவங்களுக்காக ஆவணி மாதம், ஸோ ஆடி மாதம் வேண்டாம்,
எல்லோரும் சொல்கிறாங்க பெரியவங்களாம் வேண்டாம்னு சொல்கிறாங்க, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்லாம் இருக்கும் இல்லையா? வீட்டில் பெரியவங்களை இதெல்லாம் பண்ண முடியாது. அவங்களுக்காக அடுத்த மாதம் நல்ல ஒரு சுபமான ஆவணி மாதத்தில் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு இந்த வாஸ்து நாள் திருப்பி வருது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாஸ்து நேரம் காலம்பரை கிடையாது, மத்தியானம் 3:35லேருந்து 4 வரைக்கும் இருக்குது. ஒரு அரை மணி நேரம் தான் அந்த வாஸ்து நேரமாக இருக்குது. அந்த நேரத்தில் நீங்கள் பிளான் பண்ணி அட்வான்ஸ் கொடுத்துடலாம். அப்போ ராகுகாலம் கிடையாது, யமகண்டம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ரொம்ப அற்புதமான நேரம். ஸோ ஆடி மாதம் வேண்டாம் அப்படிங்கிறவங்க ஆவணி மாதத்தில் வரக்கூடிய அந்த வாஸ்து நாள் 23/8/2026 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3:35லேருந்து 4 வரைக்கும் வாஸ்து நேரம். அந்த நேரத்தில் நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரியான விஷயத்தில் பண்ணுங்கள். ஸோ இந்த 2 மாதம் ரொம்ப முக்கியமான மாதம், ஒரு நல்ல மாதம். ஆடி மாதம் தொடங்கி அப்புறம் ஆவணி மாதம் வந்திருக்கு. இதை விட்டிங்கன்னா அப்புறம் நாளே இருக்காது. புரட்டாசிலெலாம் வாஸ்து கிடையாது, அப்படி போயிட்டே இருக்கும். அதனால் இந்த 2 நாளை பயன்படுத்தி அருமையான ஒரு ஹோரையில் உங்கள் விஷயத்தை நீங்கள் படிங்க. வாஸ்து பகவானுடைய அனுகிரகமும் உங்களுடைய பெரியோர்களுடைய அனுகிரகமும் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். அதோட இந்த சீக்கிரமாக வரணும், இந்த வீடு நல்லபடியாக கட்டி முடிக்கணும், இல்லை வீடு சீக்கிரமாக வாங்கணும், அதுக்கு அனுகிரகம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு முறை சிறுவாபுரி போயிட்டு சிறுவாபுரி முருகனை பார்த்துட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக, இப்போ எங்களுக்கு இன்றைக்கி சொன்னதுக்கப்புறம் தான் எங்களுக்கு அந்த ஆசையை வருது அப்படின்னு இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் முயற்சி பண்ணுறவங்க ஒரு முறை சிறுவாபுரி முருகனை போய் செவ்வாய்க்கிழமையில் பார்த்துட்டு வாங்க. ஒரு முழு அரளி புஷ்பமோ இல்லை சிகப்பரளி மாலையோ வாங்கி கொடுத்து முருகன்கிட்ட உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த ஆடி வாஸ்து உங்களுக்கு அமையாமல் இருக்கலாம், ஆனால் ஆவணி வாஸ்து நாளுக்குள்ளே உங்கள் கண்ணில் காமிச்சிடுவார் இடத்தையோ வீட்டையோ ஃப்ளாட்டையோ. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த முருகன். ஸோ ஒரு முறை சிறுவாபுரி போயிட்டு வந்து அப்புறம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஏதோ ஒரு முருகன் கோவிலோ இல்லை முருகன் எழுந்தருளி இருக்க கோவில்லையோ செவ்வாய்க்கிழமை போய் ஒரு முழம் அரளி புஷ்பம் வாங்கி கொடுத்து ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டிங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு அந்த முருகப்பெருமான் வீடுக்கு இருக்கக்கூடிய இடத்தையோ வீட்டையோ மனையையோ காட்டி அனுகிரகம் பண்ணுவார். எனவே இப்படி ஒரு யோகத்தை தவற விடாதீங்க. இந்த வாஸ்து நாள் நாளை திங்கட்கிழமை 27ஆம் தேதி வாஸ்து நாளையும் அடுத்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி வாஸ்து நாளையும் தவற விடாமல் நிலம் பூமிக்கான பூஜையை போட்டு சீக்கிரமே வீடு கட்டி கிரகப்பிரவேசம் நடத்தி எல்லாரும் சகல சௌபாக்கியத்தோட சுபிக்ஷமாக வாழணும்னு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.